ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு வாரத்துக்கு 3 ஹைப் தான் நாங்கள் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த 3 ஹைப்பையும் கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, ஹீரோயினோட அங்கிள் வந்து பிளான் பண்ணி போட்டில் வச்சு ஹீரோயினோட ஃபேமிலி போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அது ஹீரோவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான். இப்போ போயிட்டு இவன் இன்வால்வ் ஆனானா அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். அதனால அங்கே தடுமாறிட்டு இருந்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற கேண்டீனை தட்டி விட்டுறா. அதனால போட்டு வந்து எரிய ஆரம்பிச்சோடனே வெளியில் இருக்கவங்கலாம் நெருப்பு பிடிச்சிச்சு. அதில் இருக்கிறத காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோனை அலேக்க அப்படி தூக்கிட்டு வரான். அப்படி தூக்கிட்டு வரும்போது லைட்டாக பேச பார்க்குறான். ஹீரோ காப்பாற்றுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சேஃபாக பண்ணிட்டான். அவங்க ஃபேமிலியும் ஹீரோனோட ஃபேமிலியும் சேஃப் பண்ணிட்டான். அவனோட கையை எடுத்து அவனோட பிளட்டை வந்துட்டு ஹீரோனோட வாயில் கொடுக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அவன் பிடிச்சாலும் ஒரு ஆள் அது வந்து ஹீரோனோட அங்கிள் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்கள போயிட்டு முதல்ல மடக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா அந்த பெட்டியும் படிக்கெல்லாம் கட்டிட்டு அடியாட்களோட அங்கேருந்து தப்பிச்சு பார்க்குறாங்க. நேராக நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான் கூட பிடிச்சிட்டு. வந்து நின்னவனை பார்த்தோன்னே அவங்க இருக்கிற ஆட்கள்லாம் ஏறி விட அப்படியே ஒருத்த மேலே ஒருத்தன் ஜம்ப் பண்ணி போய் ஹீரோ வெட்டலான்னு போகும்போது அசால்ட்டாக கொடையை வச்சு ஒரு ரொட்டேஷன் அடிச்சு அடிவான் பாருங்க. ஒரு அட்டி சரியாக இருக்கும். அப்படி 2 பேர்த்தையும் அடிச்சு தள்ளிட்டு அவன் கிட்ட வந்து நெருங்கும் போதே தெரிஞ்சிருது அந்த ட்ரெஸ்ல ரத்தனங்களை பார்த்துட்டு இவன் வந்துட்டு ஹீரோனோட அடிமை தான் அப்படின்ட்டு. உடனே அந்த ஆள் பதற ஆரம்பிச்சிடறான். என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது அவனை வச்சு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு இருக்கு, அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறான். அங்கே பண்ணி நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அங்கே அவங்க அண்ணங்காரன் வந்துட்டு ஒன்றாகலையும் மாதிரி பதறிட்டு இருக்கும்போது அங்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட இருந்தாலும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. அதுவும் ஒட்டி மீசை வச்சுக்கிட்டு ஆம்பளை பையனா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் நீங்கள்? உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லை. நான் ஒரு மருத்துவர் தாங்க, இப்போ தான் வந்திருக்கேன், புதுசாக வந்திருக்கேன். இப்போ அவங்க ஓகேவா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள இந்த விஷத்தெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறான். ஓஹோ, நம்ம மேலே டவுட் வந்துச்சா, நம்ம கண்டுபிடிச்சிட்டானான்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு ஊசி எடுத்துட்டு கிட்ட வந்தால் சொரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, வெளியில் ரொம்ப பனி அதிகமாக இருக்குது, இந்த கொடையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லணுன்னே அவ கொடையை வாங்கிட்டு முட்டா பயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு வழியாக கண் முழிச்சது மட்டும் இல்லாமல் எழுந்து அப்பா அம்மா குணாகி அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிற இடத்துல அங்கேருந்து ஹீரோ வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகலை, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறான். அந்த போட்டுக்குள்ளே யார் இருக்கான்னா ஹீரோனோட அங்கிள் தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். உள்ள ஹீரோனை கூட்டு போயிட்டு, மாஸ்டர் உங்களுக்கான சர்ப்ரைஸ் இதுதான், இவரை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆளோட இதயத்தை அப்படியே எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் கதறான். ஆனால் கதற முடியல, ஏன்னா வாய்க்குள்ள பேப்பரை சமைச்சு வச்சிருக்கான். ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள இறக்கி ஒரு ஆட்டுவா பாருங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கே கை நடுங்க ஆரம்பிச்சிருது. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்தியை பிடிச்சி அழுத்தலான்னு வரும்போது அவனுக்கு அந்த பாசம் பரிவெல்லாம் கிடையாது. ஹீரோயின் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக எங்களோட சகோதரியும் அப்புறம் இளவரசரும் காத்துட்டு இருப்பாங்க, அதனால இவரை அவங்க கிட்ட அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். இவங்களுக்கு என்ன விஷத்தை வச்சானோ அந்த விஷத்தை வச்சு அங்கேயே நெருப்பு பிடிக்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஆப்போசிட் கரையில வெயிட் பண்ணிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா இந்த நாடோட இளவரசரும் அவங்க அம்மாவும் தான். அவங்க அம்மாவோட சகோதரன் தான் வந்துட்டு இந்த அங்கிள். அவன் எரிஞ்சு வர்றதை பார்த்துட்டு ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு, சரி நீங்க காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இங்க ஹீரோவும். அவன் தெளிவா சொல்லிடுறான், ஹீரோ அவங்க காப்பாற்ற மாட்டாங்க, அவங்க எல்லாம் சுயநலக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது அவரால் நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, அவரை காப்பாற்றியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இளவரசர் பயவுல அப்படியே போயிடுறான், விட்டுட்டு அந்த எரிஞ்சு செத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த மரத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்காக தான் இவ்வளோ பண்ணியா, அது மட்டும் இல்லாமல் என்னை காப்பாற்றுறது நீ அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் அது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் லைட்டாக ஃபீல் பண்ணுறா. பரவாயில்ல, இவன் போன ஜென்மத்தில் இந்த மாதிரி தான் இல்லை, பயபுல ரொம்ப க்யூட்டா ஸ்வீட்டா என்னமோ மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அவனோட கையை பார்க்குறா. உடனே கிழிச்ச மாதிரி இருக்கு. இது என்ன காயம்? அப்போ உன்னோட ரத்தத்தை கொடுத்து தான் எனக்கு நீ உயிர் வர வச்சியா, என்ன காரணம்? இது என்ன ஒரு கொடூரமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்பொழுது அது கொடூரம்னா இல்லை, அது என்னோட உடல் அமைப்பு எப்படி சின்ன வயசுலேருந்து என்னை அப்படி தான் வளர்த்தாங்க அப்படிங்கும்போது தான் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோயின் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பான். அவளும் சொல்லியிருப்பான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இவன் கையை கிழிச்சு ரத்தத்தை கொடுத்துருப்பான். அதை அப்படியே நக்கி எடுக்க சொல்லியிருப்பான். அதை நினச்சி ஓஹோ அதனால தான் அந்த ஜென்மத்திலையும் அவன் அப்படி ரகாடா நடந்துட்டானா ரத்தத்தை குடிக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி எதுக்காக இதை என்கிட்ட மறைச்சேன், இன்னும் ஏதாவது மறைக்கிற விஷயம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உங்ககிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா என்னை கூண்டில் அடிச்சு துண்டு துண்டா என்னை வெட்டி வித்துற மாட்டீங்க, இவனை சாப்பிட்டா எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நைட்டாக கொஞ்சம் சிரிப்பு வருது நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோவை பார்த்து அப்படியே 2 பேரும் கொஞ்சம் அழகாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்பொழுது அவன் என்ன யோசிக்கிறானா இந்த ஜென்மத்தில் இவன் இப்படியே இருந்தால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹீரோ மேலே நல்ல அபிப்பிராயம் வருதுன்னு சொல்ல முடியாது, சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த ட்ராமாவோட ஹீரோயினை நான் சைட் அடிக்கிறப்பா, பர்சனலாக யாரும் கமெண்ட்லாம் திட்ட வேணாம். நீங்கள் மட்டும் ஹீரோவை சைட் அடிக்கிறேன் ஹீரோவோட ஃப்ரெண்டை சைட் அடிக்கிறேங்க போது நான் சும்மா இருந்தால சப்போர்ட் பண்ணல, எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா சகோஸ்? அடுத்த நாள் காலையில் ஹீரோ சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற மேடு பொண்ணுங்களாம் செம்மையாக வெட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் இந்த திருவிழாலாம் வச்சுருப்பாங்களே 10 ரூபா கொடுத்தா 3 ரிங்கு கொடுத்து எதை வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நிறையா பொம்மைகள் இருக்குது. அதில் ஒரு பச்சை கலர் குதிரை பொம்மை இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப குழந்தைத்தனமாக இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாங்க போகலாம் அப்படிங்கிறப்ப ஏன்னா குழந்தை தான்டா, எனக்கு குழந்தைத்தனம் தான் வேணும், இதை போட்டு எனக்கு ஜெயிச்சு கொடு, நான் மாஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவனும் இதெல்லாம் குழந்தைத்தனமாக இல்லை அப்படின்ட்டு தூக்கி
போட்டு வந்துடும் அசால்ட்டா. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கோவப்பட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே கத்துறாங்க. இவன் அசால்ட்டா தூக்கி போட்டது அங்கே இருக்கிற எல்லா குதிரையிலையும் விழுந்திருக்கு, முக்கியமாக அந்த பச்சை குதிரையிலையும் விழுந்திருக்கு. அடப்பாவி, இவனுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் அழகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டுனீங்க, இல்லை இப்போதான் பார்த்தேன் உண்மை தெரிஞ்சுது அப்படின்ட்டு அழகா இத்தனை குதிரையும் எப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது, எனக்கு பிடிச்சது ஒரு குதிரை தானே அப்படின்னு அங்கே விழுந்த மற்ற குதிரை எல்லாத்தையும் அங்கே இருக்கிற பச்சை குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டா அந்த ஒரு பச்சை குதிரையை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஏங்க நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு என்னன்னா நீங்கள் ஏதோ தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ குதிரை செஞ்சு வச்சுக்கலாம், போய் இந்த பச்சை கலர் மண்பொம்மையவா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இது இவ்வளோ ரேட்டில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சதா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக அப்படியே போகிறாங்க. ஒவ்வொரு இடமா போய் விளையாடும் பொழுது ஹீரோயினோட கொஞ்சம் லவ் அப்படியே டெவலப் ஆகுது. அதுவும் ஹீரோட கியூட் ரியாக்ஷனில் செம்மையாக இருக்குங்க. அதை நானே என்ஜாய் பண்ணணும்னு பார்த்துக்கங்களேன். இதில் என்ன கொடுமைனா, ஹீரோ மட்டும் எனக்கு பிளர் அடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சான், ஹீரோயின் மட்டும் தான் 4K ஹெச்டியில் எனக்கு தெரிஞ்சா. அதுவும் ஒரு டிராயிங் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஹீரோயின் சிரிக்கிறதும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறதும், அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டிராயிங் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒரே குயிக் மீம்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சக்கரை பாக்கிலேயே வந்துட்டு உருவம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க போல், அது மாதிரி நம்ம ஏரியாலையும் இருந்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னோட 90s அப்படி இதை பார்த்தோன்னா பாக்கு முட்டாயி, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த கயிறு இழுத்தா சுத்துமே அது அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க பார்ப்போம். 2 பேரும் அவங்கவுங்க உருவத்தை செஞ்சு அப்படியே 2 பேரும் கியூட்டாக சிரிச்சுக்காங்கப்பா, அந்த மாதிரி இருக்குது. அங்கே கட் பண்ணி இளவரசரையும் ஹீரோட அண்ணனையும் காமிக்கிறாங்க. இவன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பொறுப்பில் தான் இருந்திருப்பான் போல. இளவரசர் கூப்பிட்டு இந்த மாதிரி 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒன்று உன்னோட ஃபேமிலி யாரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னொன்று எங்கள் மாமாவை கொலை பண்ணிட்டாங்க, அப்படி இருந்தும் நீ அந்த குரூப்பை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன், எனக்கு இளவரசர் பட்டம் சூட்ட போகிறாங்க, அந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் அவங்களை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையும் நான் தண்டிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு வார்னிங்கை கொடுக்க, இங்கே ஹீரோனோட அண்ணனும் வேறு வழியே இல்லாமல் ஒவ்வொரு இதுவாக தேடிட்டு இருக்கான். அப்போ அவங்க கொடுத்த ஹிண்ட் என்னன்னா, அவன் வெள்ளை நேர ட்ரெஸ் போட்டிருந்தான், நல்ல சண்டை போட்டான் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அதில் இருக்குது, மற்றபடி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா அவனுக்காக அந்த ஃபயர் வேர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா போல, எல்லாத்தையும் வெடிச்சு காட்டிட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, உன்னோட உடம்பு ஏன் இப்படி இந்த அளவுக்கு மாறுச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அது சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்துட்டு பனி தொட்டிக்குள்ளே இறக்கி விட்டுட்டு என்னோட உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் என்னோட ஹெட் மட்டும் அப்பப்போ வலிச்சுக்கிட்டே இருக்கும், தலைவலி வந்துகிட்டே இருக்கும், அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கிற வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதுக்காக ஒரு மாத்திரை கொடுத்து அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவனோட குத்துவால் வாங்கி அதுக்கு பதிலாக இதை கொடுத்து இதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் அண்ணங்காரன் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடறான். ஐயோ நான் வந்துட்டு பட்டாசு வெடிக்க தான் இங்கே வந்திருந்தேன் அப்படின்ட்டு, இவன் கூட எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டை போட போக அவன் தெளிவாக சொல்லிடுறான், நான் வந்துட்டு உங்கள் தங்கச்சிக்கு தான் அடிமையோட உங்களுக்கு அடிமை கிடையாது, அதனால என்கிட்ட இந்த கத்தி நிட்டுறது கத்தி பேசுறது இதெல்லாம் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறான். இருந்தாலும் அங்கே இருந்துட்டு அவன் சிஸ்டரை கூப்பிட்டு வந்தா இங்கே வந்துட்டு செம்மையாக திட்டுறாரு ஹீரோனோட அப்பா, எங்கே போனேன் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கும்போது அவன் அண்ணன்ட்ட கேட்குறாங்க எங்கே போனா, இவன் எங்கே இருந்தால் உண்மையை சொல்லும்போது அவனுக்கு போட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, தனியாக போய் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோட டைம் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அங்கே பட்டத்து இளவரசர் விழா நடக்க போதில் அதை தடுக்கிறதுக்காகவா இல்லை வேற எதுவும் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பூச்செடிக்கு அடியிலையும் வெடிமருந்து வச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கிற வரைபடம் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுது போல, அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஹீரோ கூட இருக்கலாம் ஒரு லேடி அது வந்துட்டு மறுபடியும் மருத்துவர்கிட்ட போட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா நம்ம ஹீரோனோட அண்ணன் கிட்ட தான் போகிறாங்க. அப்படின்னு எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணிட்டு, ஹே ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எங்க, நான் ஒரு மருத்துவர், நான் எப்படிங்களா அப்படியே போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்தேன், அதே நான் உங்கள் கையில் கட்டு நான் வேணா சரி பண்ணி விட வாங்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஏதோ கிழிச்சு காயமாக இருந்திருக்கு, அதுக்கு மருந்து போட்டு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு நெருங்கி பேசும்போது, ஏன் மருத்துவரே நீங்கள் இது மாதிரி தான் எல்லா நோயாளிகிட்டையும் நெருங்கி பேசுவீங்களா, அப்படி இல்லை காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் நெருங்கி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கிட்ட அந்த வரைபடம் இல்லை அப்படின்னு சொல்லி இவனுக்கு மருந்து போட வரல, வரைபடத்தை சூட வந்திருக்கா, ஜஸ்ட் மிஸ்ல அவன்கிட்ட இல்லாமல் போயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த விளக்கு திருவிழா மாதிரி விளக்கெலாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். அப்படி விட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா உனக்கு எதுவும் ஆசை இல்லையா, எனக்குலாம் எதுவும் ஆசை இல்லையே, மற்றவங்க ஆசை வேணா நிறைவேற்றுவேன், ஓ அப்படியா எனக்கு இப்போ இங்கே பனி போயிடும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இவ விட்ட விளக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒவ்வொன்றா சுட்டு தள்ளிட்டு அது எரிஞ்சு சாம்பலாகி அப்படியே ஒரு மாதிரி இந்த புகெல்லாம் பனியாக மாதிரி வரும்ல அந்த மாதிரி வருது. இது பனி கிடையாது, அந்த விளக்குலேருந்து வர சாம்பல், ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு பனி பெய்யணும் தானே கேட்டீங்க, எக்ஸாக்டாக அந்த பனி பெய்யணும்னு கேட்கவே இல்லைல்ல. ஒருத்தவங்களோட ஆசையை அழிச்சு அதுலேருந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது, அவங்க உண்மையான ஆசையை நிறைவேற்றுறது கிடையாது. இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது அப்படின்னு திட்டிட்டு போனோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஃபீல் ஆயிடுது. ஹர்ட்டிங் ஃபீல் ஆனோடனே அவன் போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கான், அவன் எப்படி என்ன அப்படி சொல்லலாம், அவன் என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு வந்துட்டு, என்ன மாஸ்டர் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ கலவரம் போல எப்படி சொல்கிறேன், உங்கள் ஹார்ட் பீட் துடிக்கிறது தான் இவ்வளோ தூரம் எட்டி கேட்குதா, என்ன இருந்தாலும் நான் ஒரு மருத்துவர், நான் பக்கத்தில் வராமல் பட்டக்குங்கிற சவுண்டு வெட்டுக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறதால உங்கள் இதயத்துக்கு ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவள் எப்படி சொல்லுவா அப்படி என்ன சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. யார் சொன்னா உங்கள் மாஸ்டரா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னமும் அவங்க மேலே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி
போட்டு வாங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் கிட்டையும் ஹீரோட அண்ணன் போயிட்டு கேட்குறான், உனக்கு உன் அடிமனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, இல்லை அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு நிறைய கொலைகள் நடந்திருக்கு, அதில் சொன்னவங்க எல்லாமே வெள்ளை நேரம் ஆட போட்டிருக்கவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நீ தற்காப்புகளை அதிகமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்க, அவனுக்கும் அது தெரியுது, எல்லாம் மேட்ச் ஆகுது, அப்படி அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு தாட்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் ஹீரோயினுக்கு தாட்ஸ் இருக்குங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஹீரோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப்ல யோசிக்கிறாங்க. இவன் ஹீரோனோட இருந்த மூமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறான், அவன் வந்துட்டு ஹீரோட இருந்த மூமெண்ட்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஹீரோட ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மீசையை ஓட்டிட்டு வந்த நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட், ஆகா இந்த டைமாவது இவன்கிட்ட வரைபடம் இருக்குமா, சுட்டலாமா, பயப்புள்ள வேற ஏதோ ஒரு ஃபீலிங்கில் ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோன்னே, ஹே ப்ரோ, வாங்க வாங்க, நீங்களா வாங்க, ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க, அவன் ஒரு ஜோக் சொல்லவா, 3 யானை போச்சான், அதில் கடைசி வர, ஐயோ இந்த ஜோக்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ அப்படியே போதையில் உளறிட்டு இருக்கான். என்ன சோகத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அப்படியே அவன் மயக்கமாகும் போது அவன் ட்ரெஸ்ஸுகளை கை விட்டு ஏதாவது மேப் இருக்கான்னு பார்க்க ட்ரை பண்ணுறான். டபுக்குன்னு எழுந்து, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் மட்டும் உங்கள் நெஞ்ச தொட்டா அப்படின்னு தொட்டும்போது, ஆகா என்ன இருந்தாலும் அவள் பொண்ணு தானே, என்ன உங்கள் பாடி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கோன்னே அவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. உடனே அவன் மீசையும் பிச்சிடுறான், ஆகா மாட்டிக்க போகிறோமோ அப்படின்ட்டு உடனே ஒரு மயக்க ஊசி எடுத்து அவன் கழுத்தில் குத்திடுறான். அதே நேரம் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, மருத்துவ காட்சி அவன் அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே லவ் ஃபீலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன வழி சொல்லியிருக்குன்னா, அவங்க பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போங்க, அதுக்கப்புறம் உங்கள் நாடி துடிப்பை தொட்டு பாருங்க, அதுக்கு பட்டக்குன்னு அடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பைய பிள்ளையும் நம்ம கீதா கோவிந்தம்ல வர மாதிரி கட்டுன்னு கிஸ் பண்ண போகிற மாதிரி போயிட்டு டபுக்குன்னு நாடியை பிடிச்சி பார்க்குறான். இது கிஸே பண்ணியிருக்கலாம், பட் வேண்டாம், இட்ஸ் ஹீரோயின் மை சைட்டு, தொட்டான் கொண்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். இந்த மாதிரி என்னாச்சு தெரியுமா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் பயபிளை வந்து பார்க்க வந்தா, அசிஸ்டன்ட் பயபிளை என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, நம்ம ஹீரோயினோட அண்ணனை குண்டு கட்டா தூக்கி வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைக்கு இவன் மேலே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, பரவாயில்ல நம்ம மாஸ்டர் தான் இல்லையே, முடிஞ்ச அளவுக்கு இவனை கட்டி போட்டு நம்ம ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ போய் அவளை வந்து நின்று செம்ம சாகிறான், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது வந்து அப்படிங்கும்போது இன்னொரு அசிஸ்டன்ட் பயபிளையும் வந்துடுறான், இவனை கொள்ளலாமா அப்படிங்கிறப்ப நோ அப்படின்ட்டு 2 பேருமே கத்துறாங்க. இவனை கொன்னா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதால ஹீரோ கத்துறான், ஆனால் அசிஸ்டன்ட் பொண்ணு எதுக்கு கத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ குறுகுறுன்னு பார்க்க, அது வந்துட்டு எனக்கு புரியுது, சரி மறுபடியும் அவன் கண்முழிக்கும் போது மறுபடியும் ஒரு மயக்க ஊசியை போட்டு இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் வாயில இருந்துட்டு ஒரு வண்டை எடுக்கிறா. இந்த வண்டு வந்துட்டு அவனோட பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா அவனோட பாடியை இவ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இவ இங்கே மயக்கமாக இருப்பா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக வச்சிருக்கா போல, உருவாக்கி வச்சிருக்கா போல. இதை ஏன் இவனுக்காக யூஸ் பண்ணும், உங்கள் 2 பேரோட மெர்ஜ் ஆகிடுவீங்களே, அதெல்லாம் தப்பாச்சு அப்படிங்கும்போது இப்போ வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த வண்டை எடுத்து அவன் வாய்க்குள்ளே விட்டோன்னே இவன் இங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனால் இவன் எழுந்துட்டு இங்கே கத்திட்டு இருக்காங்க. அது ஹீரோயினோட அண்ணன் பாடியில் அவன் எழுந்துச்சு, இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாடி சுவைப்பாட்டாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, நமக்கு ஒரு 4 வண்டு கிடச்சா யார் வாயிலாவது விட்டு அவங்க பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம், எப்படி வசதி நல்லா தான் இருக்கும். ஆனால் சைனீஸ் ட்ராமாவில் போய் நடிச்சா மட்டும்தான் இப்படி ஆகும் போல. அப்புறம் ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட் பயபலையும் ஒன்றா போகிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு டவுட் போடுறா, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணங்காரன் வந்தான், அவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் இப்போ 2 பேரும் ஒன்றா வராங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை உன்னோட அடிமை வந்துட்டு ரொம்ப அழகானவர், அது மட்டும் இல்லாமல் நல்லா பேசுகிறாரு, நல்ல தற்காப்புகளையும் தெரியுது, அப்படி இப்படின்ட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாண்ணா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் புள்ளில் சமாளிச்சிட்டு இருக்கிற ஹீரோவும் கொஞ்சம் அடக்கி வாசி என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து என்னை போட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி இப்போ இவனோட பாடியில் இருக்கிறது வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் பயபில் பொண்ணு தான். ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத வந்துட்டு ஹீரோனோட அப்பா பார்த்துட்டு இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அவங்க அம்மாட்ட போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவளுக்கு ஏஜ் நெருங்கிட்டு வருது, 20 ஏஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு சில மேட்ச் இது கொடுக்குறாங்க. ஒரு 10 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இதில் யாரையாவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணுமா அப்படிங்கும்போது, எனக்கு இப்போல்லாம் கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. பட் இருந்தாலும் போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் சரியில்லையே, அதனால ஒரு கட்டையை போட்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. வேறு வழியே இல்லாமல் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகிறான், ஆகுதுமா ஆகாதா எனக்கே ஆகுது, என்ன பண்ணுறது, நானும் என்னோட ஜாதகத்தை உள்ள வண்டி வச்சலாமான்னு பார்க்குறேன். அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லைனா பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் கிழிச்சு போட்டுறேன் அப்படிங்கும்போது, அது எப்படி எனக்கு பிடிக்காம போவோம், எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருப்பாரு, இவ்வளோ இதை எடுத்தாந்து கொடுத்துருக்காரு, அது அப்படிங்கும்போது இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க கிழிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இவனை வெறுப்பேற்றுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அதுவும் அப்படியே தெரியாமல் நெருப்பில் கீழே விழுந்த மாதிரி நெருப்பில் இவளே போட்டுட்டு ஐயோ தெரியாமல் நெருப்பில் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா கிட்டையும் இதே போய் சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ இப்படி ஏதாவது ஏழரை வேலை
நல்லா பண்ணுவேன் அப்படின்னு தெரியும். அதனால தான் ஒரு சில பசங்களை நான் இங்கே கூட்டு வந்திருக்கேன், நேரடியாகவே கூட்டு வந்திருக்கேன். உனக்கும் அவங்களுக்கும் ஒரு திரை இருக்கும். உனக்கான கேள்விகளை நீ கேட்டு அதுக்கான பதில் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கள நம்மளை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் கட்டுப்பாகுது, பொசசிவ் ஆகுது, காண்டாகுது, ஆகுதே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹீரோயின் போய்ட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறா. கேட்க எல்லாமே பிடிக்கல அந்த இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு சம உரிமை வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டான எனக்கு காலை பிடிச்சி விடணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் டேலிட்டி ஸ்பிரின்ஸோட சின்ன சின்ன ஆசைகள் தான், பட் அதையே நிறைவேற்ற முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தவிர வேற யாரையும் சைட் அடிக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அப்போ எல்லாருமே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒருத்த மட்டும் திமுரோட்டமா வந்துட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய அழகா அப்படின்ட்டு திரைக்கு வெளியில வந்து பேச, இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ கட்டுப்பாயிட்டு ஒரு ஊசி வச்சு அவன் காலில் இறக்க நல்லா தெரிஞ்சு போச்சு இது இவன் பண்ண வேலை தான் அப்படின்ட்டு. ஏன்டா இப்படி பண்றேன், அதெல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பொசசிவ்ல பொங்கிட்டு இருக்கிறான் ஹீரோ. அங்கதான் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பாய் பெஸ்டினே நம்ம வச்சுப்போம். அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான். 2 பேரும் பார்த்து பட்டம் விட்டதுல இருந்துட்டு பாயாசம் சாப்பிட்டது வரைக்கும் பேசும்போது ஹீரோவுக்காக பத்திக்கிட்டு எரியுது. எரியாதா பின்ன எரியுது. அவன் வந்துட்டு அப்பெல்லாம் நம்ம எப்படி விளாண்டோம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சகோதரன் தான் சொல்கிறாங்க. பட் சைல்டுஹுட்டில் ஃப்ரெண்டாக இருந்தாங்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்க வந்தேங்கிறாங்க. இந்த சைனீஸ் ட்ராமாலையும் கொரியன் ட்ராமாலையும் இந்த ப்ரோ ரிலேஷன்ஷிப்பையே கொஞ்சம் வேற மாதிரி தான் கொண்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. அதே ஃபீல் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் அப்படியே குழஞ்சு பேசிக்கிறத ஹீரோ பார்த்துட்டு காண்டாகிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவளும் ஒரு சில விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படின்ட்டு இருமிட்டு தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டிராயிங் அவன் வரைஞ்சி வச்சிருக்கான். அது ஏதோ பக்கத்து விட்டு புள்ள பைத்தியக்காரனை பார்த்து வரைஞ்ச மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான். அதை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அதை அவளாலேயே தாங்கிக்க முடியல. இருந்தாலும் என்ன பண்றது, பாலிய சிநேகிதன் பாய் பெஸ்டி ஆயிட்டானே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை ஒளிஞ்சிருந்து ஹீரோ பையப்பல கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்குமே உனக்கு இல்லைனா உன்னோட அசிஸ்டன்ட் மேலே எதுவும் உனக்கு ஃபீலிங் இருக்கா அப்படின்னு ஓப்பனாகவே அந்த பையன் கேட்டுறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவன் மேலே எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஹீரோயின் சொல்லும்போது இதை கேட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிட்டு நேராக அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த பாய் பெஸ்டி நிலைமை என்னாச்சு, நம்ம ஹீரோட பொசசி எந்த அளவுக்கு போச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வித்தகாரினே வச்சுப்போம் ஹீரோட அசிஸ்டண்ட்டை, அவ பண்ண லூட்டிக்கு அதுக்கப்புறம் என்ன போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். லாஸ்ட்டாக 2 வீடியோ நான் கமெண்ட்ஸ் வாசிக்கவே இல்லை, அதுக்காக மன்னிச்சுக்கவும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ டக்குன்னு போட்டாகணுங்கிறதால நாங்கள் அதை தேடுறதுலேயே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. நம்ம சேனலுக்கு ஜான்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். அதுக்கப்புறம் சித்ரா சிஸ்டர், ரூபினி சிஸ்டர், கில்லர் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நந்தகுமார் ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த சேனலில் போய் செக் பண்ணியே பார்த்தேன். அனு சிஸ்டர் ஹீரோ வெள்ள முடி வச்சிருக்கிறதா அழகா இருக்குன்னு சொல்றீங்க. பழனி லட்சுமி சிஸ்டர் ஆமா சிஸ்டர். லாவண்யா சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் தனியாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். தியா ஹஸ்னி சிஸ்டர் நீங்கள் உண்மையிலேயே லவ் கவிதெல்லாம் செம்மையாக எழுதுறீங்க சிஸ்டர். உன்னை பார்க்கணும் போலவே இருக்குது, உன் குரலை கேட்கணும் போலவே இருக்குது, உன் தோல் சாயணும் போலவே இருக்குது, எல்லா ஆசைகளும் இருக்க அதை நிறைவேற்ற என் அருகில் நீ இல்லையே, வேற லெவல் சிஸ்டர். சுமி சிஸ்டர் நீங்கள் கேட்டீங்க ஃபேரி அண்ட் டெவில் ட்ராமா போடுங்கன்ட்டு ஃபுல் லென்த்தாக அது எங்களால் போட முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மற்ற ட்ராமா நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். சிவசக்தி சிஸ்டர், ராஜேஸ்வரன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பிரதிகா சிஸ்டர் இந்த ட்ராமா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. மகேஸ்வரி சிஸ்டர் ஹார்ட்டாக போட்டு வச்சிருக்கீங்க, என்னோட ஹார்ட்டும் உங்களுக்கு தான். அப்துல்லா ப்ரோ ட்ராமா நேம் மட்டும் எங்களால் சொல்ல முடியாது ப்ரோ, டக்குன்னு காப்பிரைட் இஷ்யூ ஆயிடுது, அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது, கோச்சிக்காதீங்க. லாவண்யா சிஸ்டர் இவ்வளோ ரணகலத்திலையும் உங்களுக்கு ஒரு கிளிப்பு கேட்குது, செம்ம டைலாக் சிஸ்டர். முத்துப்பிரியா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரோஸ்லின் மேரி உங்கள் நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் சிஸ்டர். அனு சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ட்ராமா என்னோட ஸ்டைலில் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். லலிதா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.